சியான் குசானி அவர்கள் தன்னோட கடைசி ஆசை என்ன அப்படிங்கிறத சமீபத்தில் அவரோட விருப்பத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல கராத்தே மாஸ்டரான சியான் குசானி அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். அவருக்கு பிளட் கேன்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து இப்போ அவர் ட்ரீட்மெண்ட்டில் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போனாலுமே அவரோட பிளட் செல் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகி வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில அவர் ரீசெண்டா ஒன்று வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த ஒரு வீடியோல அவரோட கடைசி ஆசை என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு வில்வித்தையில நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து நிறைய பசங்க போகணும், தங்கப்பதக்கம் வெல்லணும், நம்ம இந்தியாவின் சார்பில் நம்ம பசங்க தங்கப்பதக்கம் வெல்றத பார்க்கணும். இதற்காக நான் பல வருஷமா ட்ரைனிங் கொடுத்து வந்துட்டு இருக்கேன். ஆனால் ட்ரைனிங்க்கு ப்ராப்பரான இடம் கிடையாது. இதற்காக நான் தமிழக அரசாங்கத்திட்ட பல முறை கோரிக்கை வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே அவங்க ஒரு நல்ல மைதானம் நமக்கு அமைச்சு தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது நடந்தால் ரொம்பவே சந்தோஷம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு வில்வித்தை வீரர் இருக்கணும். கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்குமே போய் சேரணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை. இப்போ வரைக்கும் அதற்கான முயற்சிகளை நான் எடுத்து வந்துட்டு இருக்கேன். 430க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை, வில்வித்தை ஆசிரியர்களை நான் உருவாக்கியிருக்கேன். பல ஆயிரம் மாணவர்களை நான் இப்போ பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். இது மறுபடியும் தொடரணும், வில்வித்தையில் போய் தங்கம் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மைதானம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. மேலும் நடிகர் விஜய் அவர்கள் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருக்கு டைம் இருந்தால் பிஸியாக இருப்பார். ஒருவேளை டைம் இருந்தால் அவர் என்னை பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும், அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வீடு இப்போ சென்னையில் இருக்குது. அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இப்போ அதை விற்க போகிறாரு. வெளியில் யார்ட்டையும் விற்றா கண்டிப்பாக அந்த வீடு தரமட்டமாயிரும், அங்கே பில்டிங் வந்துடும். அதில் ஏகப்பட்ட கலை பொருட்கள் இருக்குது. நிறைய மாணவர்களை உருவாக்கியணும். அந்த ஒரு இடத்த ஆந்திர நடிகரான பவன் கல்யாண் அவர்கள் வாங்குறதுக்கு ஒரு சில ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. சியான் குசானி அவர்கள் பேசியிருந்த அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் பொழைச்சி வந்துடுவீங்க அப்படின்னு நம்பிக்கை வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூரிய அவர்கள் அவங்களோட அப்பா கதையை மையமாக வச்சு புதுசாக ஒரு படமே இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் காமெடியனாக இருந்து அதற்கப்புறம் இப்போ ஹீரோவாக வளர்ந்துருக்கவர் தான் சூரி. இவர் பண்ண படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில மதையானை கூட்டத்தை இயக்கியிருந்த விக்ரம் சுகுமாரன் அவர்களுடைய இயக்கத்தில் சூரிய அவர்கள் புதுசாக ஒரு படம் பண்ண போறாரு. அநேகமாக அது வெப் சீரிஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, தெருக்கலைஞர்கள், கூத்து கலைஞர்கள், இவங்களோட வாழ்க்கையில மையக்கருவை வச்சு தான் அந்த படம் எடுக்க போறாங்களாமா. குறிப்பா சூரிய அவர்களோட அப்பா கதையை தான் அது இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பிரபல ஓடிடி நிறுவனத்திட்ட தயாரிக்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்காங்களாமா. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.